கெட்ட நேரம் அத நீ ரொம்ப சுலபமா சொல்ற. என்னோட இழப்ப யோசிச்சு பாரு, எவ்வளவு பெரிய துக்கம் அது. உண்மைதான் சாமுண்டீஸ்வரி, உண்மைதான், ஒத்துக்கிறேன் நானு. அந்த தப்புக்காக உன்கிட்ட நாங்க எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டிருக்கோம். நீயும் மன்னிச்சு விட்டுருக்கலாம். அது முடிஞ்சு எத்தனையோ காலம் ஆயிடுச்சு. இந்த பாரு, அடுத்த தலைமுறைகளும் வந்தாச்சு. இன்னமும் அதே தப்பே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? அந்த தப்புக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க அனுபவிக்காத தண்டனையே இல்லம்மா. அது சாதாரண தண்டனை இல்ல, கொடுமையான தண்டனை. நீ உன் அம்மாவை எழுத, உன் தங்கச்சியை எழுத, நாங்க மட்டும் இழக்கலையா? நாங்க பெத்த பிள்ளைய இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்காம இருக்குமே, இது எவ்வளவு பெரிய தண்டனை. அதுக்கப்புறம் இந்த பேத்திகள்லாம் பிறந்திருக்காங்க. அவங்க முகத்தை இத்தனை நாள் நாங்க பார்க்க கூட இல்லையே. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாம இருந்தமே, பரிதவிச்சு போய் வாழ்ந்தமே. இதெல்லாம் கொடுமை இல்லையா? இது தண்டனை இல்லையா? சரிம்மா, தப்பு பண்ணிட்டோம், தண்டனை கொடுத்துட்டேன். எத்தனை காலத்துக்கு இந்த தண்டனையை நாங்க அனுபவிக்கிறது? சொல்லு, எத்தனை காலத்துக்கு இந்த தண்டனையை நாங்க அனுபவிக்கிறது? உங்க மகன் ஒண்ணு என் அம்மா மாதிரி செத்து போகல இல்ல, உயிரோட தானே இருக்காரு. என்ன பேசுற? ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? அவன் உயிரோட இருந்தும் இல்லாத மாதிரி தானே ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓ 4 பொண்ணுங்களை ஒரு 2 நாளைக்கு நீ பாக்கலன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஆனா நாங்க வருஷ கணக்கா காலாகாலமா என் பிள்ளைய பார்க்காமல இருக்கோம். நாளைக்கே எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவ வருவானா மாட்டானான்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இந்த தண்டனை எல்லாம் போதுமா? இந்த மாதிரி ஒரு நரக வாழ்க்கை நமக்கெல்லாம் வேணுமா? நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீயும் உன் குடும்பமும் இல்லாமலேயே நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா சத்தியமா சொல்றேன், என் புள்ள நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க மாட்டான். அவ மட்டும் இல்ல, நீ பெத்த புள்ளைங்க, ஏன் பேத்திங்க, அவங்க மனசுல எல்லாம் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நம்ம அப்பா பெத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களோ, நம்ம அப்பா கூட பிறந்தவங்க யாரோ என்னமோ அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களோங்கிற ஏக்கம் அவங்க மனசுல இருக்கும். போது சாமுண்டீஸ்வரி, உன் பிடிவாதத்தால அவங்களெல்லாம் சொந்த பந்தத்தோட சேர விடாம விட்டதெல்லாம் போதும். இனிமேலாவது அவங்க சொந்த பந்தத்தோட சேர்ந்து வாழட்டும். விட்டுடுமா. என் பிள்ளைங்க மனசுல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அவங்களுக்கு நானும் இந்த வீடும் அது போதும். வேற எந்த சொந்தமும் தேவையில்லை. உன்கிட்ட அவங்க வெளிப்படையா சொல்லாம இருக்கலாம், ஆனா மனசுல அந்த ஏக்கம் இருக்கும் சாமுண்டீஸ்வரி. வேண்டாமா, பழியும் பகையும் மனசுல வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம வாழ வேண்டாம். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. நாம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாமா? இத பார், நீ பெருசா ஒரு டிராமா போடணும் தான் கிளம்பி வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீ என்ன டிராமா போட்டாலும் நான் மனசு மாற மாட்டேன். மரியாதையா என் நேரத்தை வீணாக்காம போ, இல்லைன்னா வயசானவனு கூட பார்க்க மாட்டேன், துரத்தி அடிச்சிருவேன். போதும் போதும், 25 வருஷமா இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்தது போதும். இனிமேலாம் நான் பயப்பட மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பாரு. அக்கா, நீ கொஞ்சம் கோவப்படாம அமைதியா இரு. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்ன சந்திரா, இந்த பொம்பளை கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க? துரத்து முதல்ல இவள. அக்கா இரு, என்ன விஷயமா வந்திருக்காங்கன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாமே. சரி சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் பேரனுக்கு என் பேத்தி ரேவதிய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்.
ஆ. மாமா பாட்டி இவ்வளோ தைரியமா வருதுன்னா இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா? ம் நான் தான் வர சொன்னேன். சூப்பர் மாமா, நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுத்திருக்கீங்க. அத்தை என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து உன் பேரனுக்கு பொண்ணு கேப்ப. இதுக்கு தைரியம் எதுக்குமா? நான் என்ன தப்பாவா கேட்டுட்டேன்? ஊர்ல உலகத்துல நடக்காததையா நான் கேட்டுட்டேன்? என் மக வழி பேரனுக்கும் என் மக வழி பேத்திக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு சரிய பத்தி நீ என்கிட்ட பேசுறியா?